சில நபர்களை பத்தி பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஐ எம் சோ எக்ஸைட்டட். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து ஒரு வில்லேஜ் தான். அங்க வந்து நிறைய லீகலிசம் தான் ஒரு நிறைய அந்த கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. கணவன் மனைவியும் பப்ளிக்கா எங்கேயும் ஒரு இடத்துல பார்க்க முடியாது. ஆனா நம்மளுடைய தேவ ராஜ்யத்துல அப்பாவும் பையனும் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க, கணவன் மனைவி சேர்ந்து ப்ரேயர் பண்றாங்க, பாட்டு பாடுறாங்க. அழகா உட்காந்து ஒரு செய்தி கேட்கறதுக்கும் இந்த ஒரு சூழ்நிலையை கடவுள் நமக்கு ஏற்படுத்திருக்கிறத குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லெட்ஸ் கிவ் a big round of applause for God and for all of you for being here. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இயற்கைக்கு மத்தியில அழகா ஒரு பீச், கரெக்டா? ஸோ அப்படி வெளில போய் எட்டி பார்த்தா பீச். ஸோ அதுக்கு மத்தியில நம்ம இந்த ஒரு சபை ஆராதனையில கலந்து கொள்றது குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் சோ கிரேட்ஃபுல். இந்த ஏரியா இன்னைக்கு அழகா டெவலப் ஆயிட்டு இருக்குது. அண்ட் இன்னைக்கு அப்படி வெளில போய் எட்டி பார்த்தா பீச், அழகா ஒரு குவாய்ட் டைம் பண்றதா இருக்கட்டும், இல்ல சகோதரர்கள் கூட சேர்ந்து நடந்து சென்றதா இருக்கட்டும், இல்ல டீ டைமா இருக்கட்டும். ஸோ ஒரு அற்புதமான ஒரு பிளேஸா இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க்யூ அரவிந்த் ப்ரோ ஃபார் ஷேரிங் அபவுட் இட். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ. மேபி சில விஷயங்கள் என்னோட மனைவியிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க உள்ள இருக்கிறாங்க, நீங்க பேசுறது அவங்க கேட்கல. ஸோ தட்ஸ் இட். ஸோ நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை எங்காவது நான் தவறு செஞ்சா மன்னிச்சிருங்க. ஸோ ட்ரை பண்ற தமிழ்ல பேசுறதுக்கு. ஏன்னா நேத்து காலைல வர எனக்கு ஒருத்தர் மொழி மாற்றம் செய்வதற்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தேன். அதனால எல்லாமே அப்படியே இங்கிலீஷ்லயே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நேத்து காலையில தான் தெரிய வந்தது அவரு கொஞ்சம் வெளியூர் சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் ட்ரைங் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இந்த வேளையில இந்த ஒரு செய்திக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தோட நம்ம செல்லலாம். லெட்ஸ் bow down and pray. அப்பா பிதாவே, இந்த ஒரு வேலைக்காக உமக்கு நன்றி தேவனே. நீங்க நேற்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கீங்க கர்த்தாவே. கர்த்தாவே, இன்னைக்கு நாங்க சகோதர சகோதரிகள் இன்னைக்கு நாங்க குடும்பமா இந்த இடத்துல கூடி வருவதற்கு கூட கர்த்தாவே நீங்க எங்களுக்கு இந்த கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி கர்த்தாவே. இது அந்த வேலையில கூட கர்த்தாவே இங்க வந்திருக்க ஒவ்வொரு ஆத்மாவையும் நீர் அறிந்த தேவனா இருக்கீங்க தேவனே. எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அநேக கஷ்டங்களும் வருத்தங்களும் எவ்வளவு விஷயங்கள் இருந்திருந்தாலும் கூட கர்த்தாவே, ஆனா உண்மை நாங்க வர்ஷிப் பண்ண வரணும், உண்மை ஆராதிக்கணும், உமக்கு பாட்டு பாடணும் அப்படிங்கும் பொழுது கூட கர்த்தாவே நாங்க உற்சாகமோட இங்க வந்து சேர்வதற்கு எங்களை நீங்க ஒன்று கூடியிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி தேவனே. இதோ இந்த வேலையில கூட கர்த்தாவே நீங்க இன்னைக்கு எங்க கூட பேசக்கூடிய காரியத்திற்காக உமக்கு நன்றி தேவனே. உம்முடைய ஆவியில நாங்க ஒன்றுபட்டு இன்னைக்கு கூடியிருப்பதற்கு நன்றி தேவனே. இதோ இந்த வேலையில கூட கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை நீங்க ஆசீர்வதிங்க. எங்களுடைய இருதயத்தை உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு கூட கர்த்தாவே நீங்க எங்களுக்கு பக்கபலமா இருங்க கர்த்தாவே. எங்க கூட இருந்து இன்னைக்கு எங்களுக்கு இந்த ஒரு ஆராதனையை, இந்த ஒரு செய்தியை முழுமையாய் நாங்கள் பங்கேற்பதற்கு நீங்க எங்களை ஆசீர்வதிங்க. இவனத்தின் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, ஸோ we will start with this question. இது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நிறைய படங்கள்ல பாக்குறோம்ல, நேற்றும் என்றும் நாளையா, அதுல ஒரு படத்துல ஒரு டைம் மிஷின் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு டெக்னாலஜி மூலமா உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கொடுக்கப்படுது. அப்படி உங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, ஒருவேளை கடந்த காலத்துல நீங்க போய் ஏதாவது நீங்க எடுத்த முடிவுனால இன்னைக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். அந்த முடிவை நீங்க போய் மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, நான் கேட்ட கேள்வி புரியுதில்ல? உங்களுக்கு டைம் மிஷின் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு கடந்த காலத்துல போயிட்டு நான் எடுத்த முடிவை மாத்துறதுக்கு ஒரு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தா, எந்த முடிவை நீங்க மாத்துவீங்க? நீங்க எடுத்த முடிவை எதை மாத்தி அமைக்கணும் நீங்க நினைப்பீங்க? யாராவது சத்தமா பேசணும்னு நினைக்கிறவங்க சொல்லலாம். நேற்று நான் இதை யோசிச்சுட்டு இருக்கும் போது நான் தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அப்ப என் மனைவி வந்து பக்கத்துல எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது கிடையாது. ஓகே, குட். ஓ, ஓகே, கரெக்ட். கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. பட் ஆனா சின்ன வயசுலயே என்னை தேர்ந்தெடுத்திருந்தாரு அப்படின்னா நிறைய விக்கிர ஆராதனைக்கு இடம் கொடுக்காம நான் என்னோட வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சிருந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு பாக்கியம்.
ஆனா நீங்க எடுத்த முடிவு இன்னைக்கு உங்க பொண்ணு இன்னைக்கு எங்க அமைதியா உட்காந்துருக்காங்க. ஐ மீன் சபையில தேவன் உண்மையான தேவனை வழிபடுறாங்க. குட், சூப்பர். வேற ஏதாவது? எத்தனை கை மேல போதுன்னு பாருங்க. யாருமே கை இல்லையா? எனிபடி? அது எப்படி வாயால சொல்றது? நிறைய பேரு இல்ல, அது நானே சொல்லிட்டேன் ப்ரோ. ஓகே, நான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கடவுள் வந்து மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு தந்தாரு. நான் மனம் மாறிட்டேன். அதை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் அதுல நான் விழாதுன்னா இன்னும் அவருக்குள்ள நான் பெறப்பட்டிருக்கணும். ஓகே, நான் செய்த தவற போய் நான் மறுபடியும் மாத்தி அமைக்கும் பொழுது எனக்கும் தேவனுக்குமான அந்த உறவு முறை வந்து ஆழமாக இருக்கும். சூப்பர். அமேசிங், சூப்பர் சூப்பர். ஸோ மறுபடியும் போய் என்னுடைய திருமண வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்தி என்னதான் இன்னைக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும் ஸ்டில் ஐ வாண்ட் டு சேஞ்ச் தட் திங். ஓகே, சூப்பர். வேற ஏதாவது? ஓகே, கம் ஆன் சிஸ்டர். கணவர் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, புரியுது. ஓகே, அந்த கவர்மெண்ட் ஜாப் டிசிஷன். ஓகே, கமாண்ட் அக்கா. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ ஒரு என்ன விஷயம், குட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேட் நியூஸ் பார்த்தோம். பேட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய யோசிக்கல. அது மாத்திருந்திருக்கலாமோ, இது மாத்திருந்திருக்கலாமோ, இந்த பிசினஸ் அப்ப ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கலாமோ, நான் இப்படி படிச்சிருந்திருக்கலாமோ, நான் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறது வந்து ஒரு பழைய, அதாவது நல்ல செய்தி இல்லை அப்படின்னா. குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கடவுளுக்குள்ள நீங்க அமர்ந்திருக்கீங்க. கடவுளுடைய ஸ்லாக்கியத்துல நீங்க இன்னைக்கு உங்களை வந்து செய்தியை கேட்கறதுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காரு. அதுல நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து எப்படி இருக்க போது? கடவுளுக்குள்ளாக இருக்க பொழுது அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் யாரை சார்ந்து இருக்க போது? தேவனை சார்ந்து இருக்க போது. தட் இஸ் அ குட் நியூஸ். இந்த நல்ல விஷயத்தோட இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புக் ஆஃப் எஸ்தர். எஸ்தர் பத்தியான ஒரு நிகழ்வை இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். எஸ்தர் மட்டும் இல்லாம அவங்க என்ன ஒரு நல்ல முடிவுகள் எடுத்திருந்தாங்களோ அதனுடைய முடிவுகள், அதனுடைய விளைவுகள் வந்து என்னவா இருந்தது, ஏன் வந்து இந்த புத்தகம் பைபிள்ல இடம்பெற்றிருக்கு, இதற்கு ஆழமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய அந்த ஹிஸ்டரி சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும் போது கொஞ்சம் ஸ்டார்டிங்ல, பட் லெட் மீ மேக் இட் லிட்டில் மோர் லைட். பட் ஆனா தயாரா இருங்க, ஓகேங்களா? கடந்த காலத்துல போய் என்ன நடந்தது, நாம பிறந்து வளர்ந்து 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இயேசு பிறந்ததுல இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நடந்தது, சந்ததிகள்ல என்ன கடவுள், சந்ததிகளோட கடவுள் எப்படி வழி நடத்திட்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரெடியா? ஓகே. இதுல முக்கியமா எனக்கு இந்த என்டையர் எஸ்தர் புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் தான் இங்க நான் கீழே போட்டிருக்கேன். எஸ்தர் புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி அப்படிங்கிற ஒரு வசனம் வந்து இந்த நாள் வர நடைமுறையில படுத்தப்படக்கூடிய ஒரு வசனமா நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நான் ஏதாவது எடுத்த நிறைய தவறான முடிவுகள் இன்னைக்கு நான் ரிக்ரெட் பண்றேன். ஆனா நான் எடுத்த நல்ல முடிவுகள்னால கடவுள் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல உயர்த்தி வச்சிருக்கிறாரு. எனக்கு கல்யாணமானதா இருக்கட்டும், குழந்தை பிறந்ததா இருக்கட்டும், வேலை கிடைச்சதா இருக்கட்டும், பினான்சியலா இருக்கட்டும், என்னுடைய பெற்றோர்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல சபையில இன்னைக்கு சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும், அதை பத்தி யோசிக்கும் பொழுது எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் இருக்கும். For such a time as this. அதை தமிழ்ல சொன்னா, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி. அப்ப கடவுள் உங்களை இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. கடவுள் உங்க இந்த இடத்துல அமர்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. கடவுளுடைய சந்நிதியில கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு கொடுத்திருக்காருன்னா இது ஏனோ தானமா நடந்தது கிடையாது. கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு இதே திட்டத்தை
எஸ்தருக்கு கொடுத்திருந்தார். அந்த திட்டத்தை அன்னைக்கு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படப்பட்டது. அதை இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்கலாம். பைபிள்ல இந்தியா அப்படின்னு எங்காவது குறிப்பிடப்பட்டது பார்த்திருக்கீங்களா? ஓகே, சோ அது எங்கன்னா இந்த வசனத்துலதான். எஸ்தர் அதிகாரம் 1:1. It says, this is what happened during the time of Xerxes. The Xerxes who ruled over 127 provinces stretching from India to Kush. அது அழகா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, இந்து தேசம் முதல் எத்தோப்பியா வரை. ஓகேங்களா? இதை நம்ம வரைபடத்துல பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்பாக சில இன்னைக்கு கரண்டா ஆளப்பட்ட அந்த பெர்ஷியன் எம்பையர், அதாவது அந்த பேரரசு ஆளப்பட்ட 127 பேரரசை பார்த்தோம் அப்படின்னா டர்க்கி, ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், ஈஜிப்ட், அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா டில் சென்ட்ரல் ஏஷியா. இத மேப்ல வரைபடத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். கிளியரா தெரியுதா? இந்தியா எங்க பார்க்க முடியுதா? இந்தியா எங்க இருக்கு? அந்த கார்னர்ல இருக்கு. ஓகே, யூ see இந்தியா இங்க. அதுல இந்த பகுதிங்கிறது பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா குஜராத்துக்கு மேல இன்னொரு ஹரியானா. ஓகேங்களா? சோ அது ஃபுல்லா இந்த ஏரியால இருக்குது. அப்போ இந்தியாவில வடமேற்கு பகுதியில இருந்து அது அப்படியே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், அண்ட் தென் அப்படியே இங்க வந்தோம்னா எகிப்து, இங்கதான் ஜெருசலேம் இருந்தது. அப்போ உலகத்துல மிகப்பெரிய ஒரு ராஜாங்கம், அதாவது அரசாங்கம் ஆளப்பட்டது அப்படின்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் கிங் ஆர் கிங்டம் இருந்ததுன்னா பெர்ஷியன் கிங்டம் அந்த காலகட்டத்தில். அப்ப இயேசு பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆளப்பட்ட நிகழ்வை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்ப இந்த நிகழ்வுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இந்த சூசா அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அதாவது ஈரான் இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் வந்து கிங் ஜெரக்சஸ் ஒரு ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாரு. அங்க இருந்துதான் பல மாகாணங்களை ஆட்சி செய்து கொண்டு வந்திருந்தார். இதுவரை தெளிவா இருக்கா? குட். சோ ஏன் இதை பாக்குறோம் அப்படின்னா, இதை பின்னணி புரியும் பொழுதுதான் நம்ம யூதர்கள் வந்து எங்க இருந்தாங்க அப்படின்னா ஜெருசலேம் இங்க இருந்தது, ஜோர்டன் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இங்கதான் ஜெருசலேம் இருந்தது. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சிதைஞ்சு பல நாடுகள்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யூதர்கள் வந்து அத தமிழ்ல சொன்னா ஸ்கேட்டர்ட், சிதறடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது ஏன் நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுடைய கடவுளுக்கும் அவங்களுக்குமான உறவு முறையில அவர்கள் தேவன் தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறத நம்ப மறுத்ததுனால, கீழ்ப்படிய மறுத்ததுனால ஒரு காலகட்டத்துல பாபிலோனியன் அரசுனால சிதறடிக்கப்பட்டாங்க. அதாவது ஊர் கடத்தப்பட்டாங்க, நாடு கடத்தப்பட்டாங்க. அந்த மாதிரி நாடு கடத்தப்பட்டு பல நாடுகள்ல யூதர்கள் வாழ்ந்து வந்தாங்க. இதுதான் வந்து இந்த பேக்ரவுண்ட்ல நடந்த விஷயம். சோ இந்த டயத்துல தான் குவீன் எஸ்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்தர். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன் வந்து எஸ்தரை பத்தி நம்ம ஆழமா பேச போறோம் அப்படின்னா, she risked her life to save her people. நான் அழிந்தா கூட பரவாயில்லை, என்னுடைய மக்கள் அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் யாரை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தேவனை சார்ந்து இருக்குது. அவரு எப்பவுமே இதுதான் வந்து ஆபிரகாம் காலத்துல ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, he gives a promise like உன்னையும் உன் சந்ததிகளையும் நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. அதை இன்னைக்கு வரையுமே, இந்த நாள் வரையுமே தேவன் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கிறார். ஆனா மக்கள் நிறைய நேரத்துல தவறி விழுந்திருக்காங்க, பின்வாங்கி போயிருக்காங்க, தேவனை வழிபட மறந்திருக்கலாம், உண்மையான தேவனை விட்டுட்டு பல தேவனை வழிபடுறதுக்கு அவங்க முயற்சி எடுத்திருந்திருக்கலாம். ஆனா நம்மளுடைய தேவன் உண்மையான தேவனா இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல முக்கியமான கேரக்டர் பார்த்தோம்னா இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா மோடக்காய் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பெஞ்சமின் குலத்துல இருந்து வந்தவங்க. யாக்கோப்புக்கு கீழே 12 குலத்தினர்கள் வந்து பிரிஞ்சாங்க. அதுல ஒரு குலம் தான் பெஞ்சமின். ஓகேங்களா? பெஞ்சமின் சொன்ன உடனே இன்னொரு ஞாபகம் உங்களுக்கு வரணும். பெஞ்சமின் குலத்துல கரெக்ட். ஓகேங்களா? சகோதரர். அதுல பெஞ்சமின் அப்படிங்கிறவர் வந்து
அந்த பெஞ்சமின் குலத்தை சொல்லும் பொழுது நமக்கு இன்னொரு நபரும் ஞாபகம் வரும். கிங் சால். சூப்பர். அவர்தான் யூதர்களுக்கு முதல் அரசராக கடவுள் நியமிக்கிறாரு. அவரை பத்தியும் இதுல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ சவுலுக்கும் மோடகாய்க்கும் எஸ்தருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எல்லாம் ஒரே சந்ததிகளாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மோடகாய் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்றாரு. அவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்தருக்கு வந்து வளர்ப்பு தகப்பனா கார்டியனா இருக்கிறாரு. ஏன்னா எஸ்தருடைய அப்பா அம்மா வந்து இறந்துடுறாங்க. ஸோ அதனால வந்து மோடகாய் தான் வந்து எஸ்தருக்கு அடைக்கலம் கொடுக்கிறாரு. அவருக்கு அதாவது அவளை வந்து சின்ன வயசுல இருந்து கடவுளுக்கு பயத்தோட கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படியணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கண்கூட பார்த்து வளரக்கூடிய ஒரு பெண்மணி தான் எஸ்தர். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா மோடகாய். ஓகேங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எஸ்தர் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார், உற்சாகப்படுத்திட்டே இருப்பாரு. அவர் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களும் உற்சாகப்படுத்திட்டே இருப்பாரு. ஸோ அதனால இவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா பார்க்கிறோம். இன்னொரு பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா அந்த பர்ஷியன் கிங்டம் கிங் ஜெரக்சஸ் அப்படின்னு பார்க்கிறோம். அவர் வந்து ரொம்ப இளமையான ஒரு வயசுல தான் இந்த எஸ்தர் வந்து குயினா அங்க போறாங்க. அப்போ அங்க வந்து என்ன நடக்குதுன்னா அவர் வந்து ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த நாட்டுக்காரங்க வந்து உங்களுக்கு எதிராக வராங்கன்னா உடனே அவங்களுக்கு எதிராக சட்டத்தை எடுத்து போடுறாரு. இல்ல இவங்க அப்படின்னாலும் உடனே சட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு நபர். ஸோ அதனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் கிடையாது. ஸோ அதனுடைய விளைவுகள் நிறைய நடக்குது. இன்னொரு முக்கியமான பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா ஹேமன் பார்த்தோம்னா இந்த ஸ்டோரியில பார்த்தோம்னா அவர் தான் வில்லன். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா யூதர்களையும் மெயினா பார்த்தா அப்படின்னா அந்த கிங் ஜெரக்சஸ் அவருக்கு கீழே இவர் வந்து ஒரு முக்கியமான பதவியை ப்ரொமோஷன் கொடுக்கப்படுது. அவருக்கு நல்ல ஒரு வேலை கொடுக்கப்படுது. பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பதவி. அதை கொடுத்த உடனே அவர் எப்பெல்லாம் அந்த ராஜாங்கத்தில் நடந்து போறாரோ அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தலை வணங்கணும் அப்படிங்கிற கட்டளை இடுறாரு. ஸோ ஆனா மோடகாய் அதாவது யூதர்கள் வந்து தலை வணங்க மாட்டாங்க. ஸ்பெஷலா பார்த்தோம் அப்படின்னா மோடகாய் வந்து வணங்கவே மாட்டாரு. அப்போ இவருக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். என்னுடைய ராஜாங்கத்துல நான் இந்த பதவி வந்ததுக்கு அப்புறம் அவன் எனக்கு கீழே வணங்கணுமே, ஏன் வணங்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்துல யார் அந்த மோடகாய்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதுல தெளிவான தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மோடகாய் வந்து யாருடைய சந்ததியிலிருந்து வந்துட்டு இருக்காரு, யூத குலத்துல பெஞ்சமின் குலத்துல இருந்து வர்றாரு. தெரிஞ்ச உடனே இவருக்கு ஒரு லைட் எரியுது. அப்போ தேர் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு ஹிம். அப்ப இவர் எந்த பின்னணியில இருந்து வர்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இன்னைக்கு மெசேஜ்ல ஒரு மையப்பகுதியா பார்க்க போறோம். ஹூ இஸ் ஹேமன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ இதுல முக்கியமான நிகழ்வுகள் என்ன நடக்குது இந்த புத்தகத்துல? யாரெல்லாம் எஸ்தர் புக் படிச்சிருக்கீங்க? சூப்பர், நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. அப்போ கடை சீக்கிரம் போயிடலாம். ஓகேங்களா? சோ எப்படி எஸ்தர் வந்து குயினா மாறுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்தர் வந்து குயினா ஆகிறதுக்கு முன்பாக குயின் வஷ்டி அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் வந்து கிங் ஜெரக்சஸ்க்கு குயினா இருக்கிறாங்க. அப்ப அந்த நாட்டுல வந்து ரொம்ப செலிப்ரேஷன், அடிக்கடி நிறைய செலிப்ரேஷன் நடக்கும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல கிங் ஜெரக்சஸ் வந்து குயின் வஷ்டியை வந்து கூப்பிட்டு ஒரு டான்ஸ் ஆடுறதுக்காக கூப்பிடுறாரு அவங்களுடைய அமைச்சர்களுக்கு மத்தியில. அப்ப கிங் வஷ்டி வந்து இல்ல நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசனுக்கு கீழ்ப்படியாம இருந்ததுனால அவங்க என்ன பண்ண பாடுறாங்க, கிங் வஷ்டியை வந்து குயினா இருக்க விடாம அவளுக்கு பதிலா இன்னொரு குயினை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை அங்க நடக்குது. இதுதான் எஸ்தர் முதல் அதிகாரத்துல நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா கிங் ஜெரக்சஸ் வந்து குயினா தேர்ந்தெடுப்பதற்காக எஸ்தரை பாக்குறாரு. எஸ்தர்ட்ட சில நற்குணங்களை பாக்குறாரு. ஸோ அந்த நற்குணத்தை பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அண்ட் எஸ்தர் இஸ் அ பியூட்டிஃபுல் உமன் ஆஃப் தட் ஏஜ். அந்த நாட்கள்ல ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கேர்ள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்தரா இருக்கிறாங்க. ஸோ அதனால அவள் குயினாக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ மோடகாய் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும் போது எஸ்தர் 2வது அதிகாரத்துல படிச்சோம் அப்படின்னா அங்க என்ன பார்க்க முடியும் அப்படின்னா மோடகாய் வந்து கிங் ஜெரக்சஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, அரசரையே சாகடிக்கிறதுக்காக ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அந்த திட்டத்தை மோடகாய்க்கு தெரிய வந்த உடனே எஸ்தர் மூலமா அரசனுக்கு அறிவிக்கப்படுறாரு. அப்போ அந்த இடத்துல அரசர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அங்க அவருக்கு எதிராக திட்டமிடப்பட்ட சில விஷயங்களை அரெஸ்ட் பண்ணி அந்த நபர்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாரு. ஸோ அப்போ அந்த கிங் அரசருக்கு மத்தியில மோடகாய் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நபரா பார்க்கப்படுறான். ஸோ அப்போ கடவுள் அந்த இடத்துல என்ன பண்றாரு, கூடவே இருக்கிறார். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏன் வந்து ஹேமன் வந்து வில்லனா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து
அரசனானதுக்கு அப்புறம் மோடக்காயை சாகடிக்கணும், மோடக்காயோட சந்ததிகளை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா திட்டம் தீட்டுறாரு. அது அரசர்கிட்ட போய் ஒப்புதல் வாங்குறாரு. ஒப்புதல் வாங்கி ஒரு நாள் குறிக்கிறாரு. அந்த அதிகாரத்துல பார்த்தோம்னா he selects one particular day. அதாவது அந்த கேலண்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஆடார் அப்படிங்கிற ஒரு மாதம், அந்த மாதத்துல 13, 14, 15 அந்த 3 நாள் தேர்ந்தெடுக்கிறாரு. அது முக்கியமா 14வது நாள்ல அந்த பேரரசு பார்த்தோம்ல, அந்த எம்பையர்ஸ், அதுல இருக்கக்கூடிய எல்லா மாகாணத்திலும் இருக்கக்கூடிய யூதர்களை சாகடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கான லெட்டர் எழுதி எல்லா மாகாணத்துக்கும் அனுப்பிச்சிடுறாரு. அப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த ஹேமனுடைய சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க, யூதர்களை எங்க பார்த்தாலும் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுல முக்கியமா இன்னொரு என்ன பண்றாருன்னா, அந்த ராஜாங்கம் இருக்குல்ல, அரசனுடைய அவை, அதற்கு வெளியில ஒரு கூம்பு, ஒரு பில்லர் எழுப்புறாரு. அந்த பில்லர் எப்படி இருக்குன்னா கூர்மையா இருக்கும், மேல வந்து கத்தி போல இருக்கும், ஈட்டி போல இருக்கும். சோ அந்த ஈட்டியை வந்து நட்டு வைக்கிறாரு. எதுக்காக நடுறாரு அப்படின்னா, மோடக்காயை வந்து அதுல தொங்க விடணும், எப்படி வந்து அவன் எனக்கு வணங்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டுறாரு. இதுதான் வந்து எஸ்தர் 3வது அதிகாரத்துல பாக்குறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோடக்காய் சேலஞ்சஸ் டு எஸ்தர். இது ரொம்ப மையப்பகுதியா பார்க்க முடியும். எஸ்தருடைய 4வது அதிகாரத்துல he wanted to kill the entire plan, பட் எஸ்தர் வந்து மோடக்காய் வந்து எஸ்தரை சேலஞ்ச் பண்றாரு. நீ எப்படி அரசவையில ராணியா அமர்ந்து கொண்டிருக்க முடியும், உன்னுடைய மக்கள் இங்க எல்லாருமே சாகரத்துக்கு திட்டமிடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அப்போ அவர் என்ன எழுதுறாருன்னா, நம்ம பார்த்தோம்ல 4வது அதிகாரம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்த்தோம்ல, திஸ் இஸ் த ரைட் டைம், நீ இந்த அவையில இந்த அரண்மனையில ராணி அமர்வதற்கான ஒரு நேரம் ஏன் கடவுள் அலோ பண்ணியிருக்காருன்னா, there is a time as this அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை எழுதி மோடக்காய் வந்து எஸ்தருக்கு அனுப்புறாரு. எஸ்தர் இதை கேட்ட உடனே என்ன பண்றாங்க, she feels so burdened. அது துக்கப்பட்டு 3 நாள் அந்த சாக் க்ளோத் போட்டு, ஓகேங்களா, சாக்கு க்ளோத்னா தெரியும்னு நினைக்கிறேன், அது சணல், அது இன்னொரு என்ன சொல்லுவாங்க, கோணி எடுத்து மேல போட்டுட்டு சாம்பல் பூசி 3 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபாஸ்டிங்ல காட் இஸ் டூயிங் அமேசிங் திங். ஸோ அவ போயிட்டு போராடல, எதுவுமே பண்ணல, தேவனிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம மத்தியில இன்னைக்கு நிறைய சவால்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம், பயப்படுறோம், அழுகுறோம், வேற என்ன பண்றோம், எதிர்ப்போம், விட்டு கொடுத்துருவோம், சோர்ந்து போயிடும். ஸோ இது மாதிரி சூழ்நிலைகளை நாம இருக்கும் பொழுது, ஆனா எஸ்தர் ஒரு ராஜாங்கத்துல ராணியா இருந்தாலும் பட் ஸ்டில் ஷீ கோஸ் டு காட் அண்ட் பிரேஸ். அப்ப அந்த 3 நாட்கள்ல ஃபாஸ்டிங் இருக்கலாம். 3வது நாள் ஃபாஸ்டிங் இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷீ டஸ் an இன்ட்ரெஸ்டிங் திங். என்ன பண்றா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷீ வேர்ஸ் a robe. அப்போ ராணிக்குன்னு சொல்லி தனியா அரண்மனை இருக்கும், ராஜா இன்னொரு அரண்மனையில இருப்பாங்க. இப்ப ராணி வந்து ராஜாவை பார்க்கணும் அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி ராணியோட மோதிரத்தை அந்த உதவியாளர்கிட்ட கொடுத்து ராஜாட்ட போய் காமிச்சு, இதை கொடுத்தாதான் என்ன கொடுப்பாங்க, பெர்மிஷன் கொடுப்பாங்க மீட் பண்றதுக்கு. ஸோ ராஜாவோட பெர்மிஷன் இல்லாம ராணி வந்து ராஜாவை பார்க்க முடியும். இதுதான் அங்க இருக்கக்கூடிய வழக்கம். அப்போ she makes one sentence, இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான ஒரு சென்டென்ஸ் வந்து she makes it. அப்போ 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்துல படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நான் இறந்தாலும் பரவாயில்லை, நான் போய் ராஜா கிட்ட என்ன பண்ண போறேன், நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு she becomes very courageous woman. ஒரு தைரியசாலியா மாறிட்டு போய் ராஜாக்க கேட்கறதுக்கு போறா. அங்க போயிட்டு தாழ்மையோட, சில நேரத்துல கரேஜ் அப்படிங்கிறது தைரியமும் தாழ்மையும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? நம்ம நிறைய நேரத்துல இந்த ஒரு தவறுகள் பண்ணுவோம். நான் தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு டபா டபா டபான்னு பண்ணுவோம். ஏன்? அங்க தாழ்மை இல்லாத போது அங்க கோபத்துல படபடன்னு பேசிடுவோம். சோ அப்போ அங்க யாரு மையப்படுத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, என்னைய நான் மையப்படுத்த பொழுது ஒரு வட்டம் போட்டு என்னைய எப்படி அவங்க சாக்கடிக்க முடியும், என்னைய எப்படி அவங்க என்னை கேவலமா பேச முடியும். சோ அப்போ இப்படிதான் நாம வழக்கமா யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில எஸ்தர் என்ன பண்றா அப்படின்னா, அவளை மையப்படுத்தி பேசல, அங்க தேவனையும் தேவனுடைய மக்களையும் மையப்படுத்தி ராஜா கிட்ட பேச. அப்போ அவள்கிட்ட இருந்த குணாதிசயம் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமிலிட்டி அண்ட் தைரியமும் தாழ்மையும் அவள்கிட்ட பார்க்க முடியுது. அது வந்து ரொம்ப
ஒரு நியூவா புதுசா இருக்கு அந்த காலகட்டத்துல. அண்ட் இது கூட முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவள்கிட்ட இருந்த ஆழமான விசுவாசம், கடவுள் மேல வச்சிருந்த நம்பிக்கையில அவர் என்ன பண்றாரு, என் தேவன் என்னுடைய மக்களை காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு உணர்வை அங்க போய் காமிக்கக்கூடியவரா இருக்கா. 3 உணர்வுகள் பார்த்தோம். என்னது 3 குணாதிசயம் பார்த்தோம். தாழ்மையா இருக்கிறது, தைரியமா இருக்கிறது, விசுவாசமா இருக்கிறது. இந்த 3 குணாதிசயமே நம்ம எஸ்தர்ட்ட பார்க்க முடியும். இது 5வது அதிகாரத்துல ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா, அவன் என்ன பண்றா, ராஜாவை போய் பார்க்கறா, போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லவே இல்லை. நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு போய் கோவப்பட்டு பேசுவேன். என் மக்கள் சாகிறாங்க, ஒரு பெரிய ஸ்பீச்சே போய் ராஜா கிட்ட கொடுத்துருப்போம். அவன் என்ன பண்றா, சிரிச்சுக்கிட்டே, ஐ வாண்ட் யூ அண்ட் யோர் அசிஸ்டன்ட், ராஜாவாக நீங்களும் உங்களுடைய அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய ஹேமனையுமே என்னுடைய அரண்மனைக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்குறாங்க. ஸோ விருந்துக்கு கூப்பிடுறாங்க. ராஜா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ராஜா சந்தோஷப்படுறாரா இல்லையோ, ஹேமன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா என்னுடைய மதிப்பு அதிகப்படுத்திட்டே இருக்கு, எனக்கு என்னுடைய ராணியே என்னைய மதிப்பு கொடுக்குறாங்க, கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் போறாங்க. ராஜா கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, உனக்கு ஏதாவது விருப்பம் இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அப்போ எஸ்தர் என்ன சொல்றா, ஐ ஹாவ் ஒன் மோர் ரிக்வெஸ்ட், டுமாரோ ஆல்சோ யூ கம் வித் மீ, என்னுடைய விருந்துக்கு நீங்க நாளையும் அரசராய நீங்களும் ஹேமனையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னா. ஹேமனுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு நாள் குறிச்சிட்டேன், நான் மொடக்காய் மக்களை சாக்கடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு உற்சாகத்துல இருக்காரு. அதே நேரத்துல ராணி எனக்கு அந்த ஒரு விருந்தோம்பல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உற்சாகமா இருக்காங்க. அந்த 2வது நாள் விருந்தோம்பல், அந்த விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசர் வந்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும், என்னோட ராஜாங்கத்துல பாதி கொடுத்தாலும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இதுல ஹாப்பியா இருக்கிறாரு. அந்த டயத்துல வித் தைரியத்தோட எஸ்தர் பேசுறா. என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க நான் சாகடிக்கிறதுக்கு நீங்க எப்படி ஒப்புதல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அரசருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ எஸ்தர் என்ன கேட்கிறா அப்படின்னா, என்னையும் என் மக்களையும் சாகடிக்கிறதுக்கான ஒரு நாள் தீர்மானிச்சு, இடம் தீர்மானிச்சு எல்லாம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட கேட்கும்போது ராஜா வந்து ஷாக் ஆகுறாரு. என்னது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த டயத்துலதான் ஹேமந்துக்கு புரிய வருது. அப்புறம் போய் விசாரிச்சு பாக்குறாரு அரசன். ஹேமந்த் என்ன பண்றாரு, யூதர்களையும் யூதர்களுடைய குலத்தர் எல்லாத்தையுமே சந்ததியே அழிக்கணும், ஒருத்தர் கூட விடாம சாகடிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு லெட்டர் எல்லாம் எழுதி எல்லா மாகாணத்துக்கும் அனுப்பிச்சாரு. அப்ப இதை கேட்ட உடனே அரசனுக்கு கோபம் வருது. அப்ப அரசன் வந்து வெளில போய் பேசுறதுக்காக போறாரு. ஹேமன் வந்து யார் காலடியில வந்து விழுறா, எஸ்தருடைய காலடியில விழுந்து, தயவு செய்து என் மேல கருணையா இரு, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேசுறாரு. ஆனா அந்த இடத்துல எஸ்தர் வந்து நீ யோசிச்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கடவுள் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. இதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள்ல நம்ம ஒரு சவால்ல சந்திச்சுட்டு இருக்கலாம். என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கலாம். நான் சாகடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் எனக்கு எதிராக நிறைய சூழ்நிலை இருந்தாலும் இதுக்கு பின்னாடி கடவுள் கண்ட்ரோலா இருக்காரு. God is in control of every one of us. என்னைக்கு நாம தேவன் மேல விசுவாசத்தோடனும் தாழ்மையோடனும் அவர்கிட்ட நம்ம மன்றாடும் பொழுது அந்த சூழல்ல கடவுள் நமக்கு பின்பாக அநேக விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய தேவனை தான் நம்ம வழிபடுறோம். சோ இந்த கட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சூழ்ச்சி எல்லாமே அப்படியே மாறப்படுது. மார்டெக்காய் அண்ட் எஸ்தர் அண்ட் ஏப்ரஹாம், அதாவது பெஞ்சமின் குலத்தினர், அங்க இருக்கக்கூடிய எல்லா யூதர்களுக்கும் எதிராக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படியே என்ன பண்ணப்படுது, ஹேமனுக்கு எதிராக மாற்றப்படுது. அவர் செஞ்சு வந்த அந்த கூர்மை இருக்கிற அந்த பில்லர் மூலமா அப்படியே கூர்மையா இருக்கும், அதை தொங்க விடுவாங்க. அப்படியே குத்தி நைட் வெளில வந்துடும், அப்படியே தொங்க விடுவாங்க. இது யாருக்கு பிளான் பண்ணப்பட்டது, யாருக்கு? ஆனா இது யாருக்கு நடக்குது, அப்படியே ஹேமனுக்கு நடக்குது. இதுல இன்னொரு லெட்டர் எழுதுறாங்க. அவர் குறித்து வைத்த நாள்ல அங்க இருக்கக்கூடிய ஹேமனுடைய சந்ததிகள் அவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, பைபிள் அழகா சொல்லப்பட்டிருக்கு. மோர்டெகாய் வந்து யாருன்னு பார்த்தோம்னா அககாய்ஸ். யாரது? கிங் அகாக். நம்ம தமிழ்ல சொன்னா ஆகாக். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், ஆகான். கரெக்டா, தமிழ்ல ஆகான். இது யாரு இதனோட பின்னாடி யோசிக்கும் பொழுது இன்னொரு
ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் வரும்? கிங் ஆகாவுக்கும் சவுலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஓகே, பார்க்கலாம், யோசிச்சே இருங்க, அதை பார்க்கலாம். சோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கப்படுது அப்படின்னா, அந்த ஹேமனுடைய சந்ததிகள் எல்லாருமே சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல 400 பேர் சாகுறாங்க. அடுத்த நாள் 400 பேர், ஆல்மோஸ்ட் ஆயிரக்கணக்கான ஹேமனோட சந்ததிகள் சாகடிக்கப்படுறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, ஹேமனுக்கு பிறந்த 10 ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருமே அந்த கூர்மையான கத்தியில தொங்க விடப்படுறாங்க. சோ God is doing amazing thing. ஆனா இதுல உற்சாகமான ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, ஒரு ஆழமான விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எந்த இடத்துலயுமே தேவன் இது செஞ்சாரு, தேவன் இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல, அதாவது இந்த புத்தகத்துல, எஸ்தருடைய புத்தகத்துல எங்கேயுமே வராது. ஆனா அழகா தேவன் எஸ்தருக்கு பின்னாடி, மொடக்காய்க்கு பின்னாடி அவருடைய காரியத்தை செய்து கொண்டு வந்தாரு. இது எனக்கு என்ன புலப்படுது அப்படின்னா, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில God, where are you? என் வாழ்க்கையில நீங்க இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்த நிகழ்வுகள் நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம கடவுள்கிட்ட போராடணும். ஆனா உண்மையான ஆழமான விஷயம் இல்லைன்னா, ஈவன் இஃப் யூ ஃபீல் ஆப்சன்ஸ் ஆஃப் காட், கடவுள் என் கூட இல்லையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூட போது, கடவுள் ரொம்ப பக்கத்துல, தடவி ஆகிலும் அப்படிங்கிறவங்க பக்கத்துல, ரொம்ப அருகில நம்ம பக்கத்துல கூட இருக்காரு. ஆனா நம்மளால அது உணர முடியல அப்படிங்கிறதுனால அவர் அருகாமையில இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் எனக்கு என்னோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, லாட் ஆஃப் டைம்ஸ் நிறைய சூழ்நிலைகள்ல நான் கடவுள் கூட இருக்கிறாரா அப்படின்னு நான் என் மனசுக்குள்ள கேட்டுட்டு இருந்த பொழுது கூட, ஒரு ஆபத்தான சூழ்நிலை நடந்திருந்த போது கூட, பட் காட் வாஸ் வித் மீ டு ப்ரொடெக்ட் மெனி ஏரியாஸ் ஆஃப் மை லைஃப். அது உங்க வாழ்க்கையிலையும் கண்டிப்பா நீங்க உணர்ந்திருப்பீங்க நான் விசுவசிக்கிறேன். ஸோ அப்போ இந்த ஒரு நிகழ்வு தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எஸ்தர் புத்தகத்துல 8வது அதிகாரத்துல இருந்து 10வது அதிகாரம் முறை இப்ப நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அவங்க அந்த நாள் தேர்ந்தெடுத்து வச்சாங்கல்ல, அதை வந்து ஒரு பூரிம் அப்படிங்கிற ஒரு திருவிழாவை அதை மாத்துறாங்க. அதை வந்து பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அந்த ஒரு நாளை யூதர்கள் மத்தியில சிறப்பாக ஒரு திருவிழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எழுதி வச்சிருக்காங்க. அதை நீங்க எஸ்தர் புத்தகத்துல 9வது 11வது 10 11வது அதிகாரத்துல 10வது அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஒரு விஷயத்த அழகா பார்க்க முடியும். அது எந்த மாதத்துல வருதுன்னு தெரியுமா? ஆக்சுவலா இந்த மாதம் அண்ட் ஃபெப் அண்ட் மார்ச், இந்த 2 மாதத்துல நடுவுல தான் இந்த நாட்கள் வரும். ஓகேங்களா? சோ அப்போ அந்த திருவிழா யூதர்களுக்கு கொண்டாடப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியும். அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா, சோ அந்த நாள்ல தான் வந்து யூதர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கப்படுது. ஏன் இதை பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆழமா பார்க்கணும். ஓகேங்களா? சோ மெனி ஆஃப் யூ கேன் திங்க், எஸ்தர் புத்தகத்தை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, ஆககாய்னு ஒருத்தர் வந்தாரு, அவங்களோட சந்ததிகளை சேர்ந்த ஹேமன் தேவனுக்கு எதிராக வந்தாரு, இதுதான் நம்ம பார்க்க முடியும். ஆனா இதுக்கு பின்பாக கடவுள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஏன் வந்து ஹேமன் வந்து ஜூவிஷ சாகடிக்கணும்? அதாவது மாடக்காய் தவறு செஞ்சான், மாடக்காய் வணங்கல, அப்ப மாடக்காய் மட்டும் தானே சாகடிச்சிருக்கணும், ஏன் யூதர்களை சாகடிச்சா அப்படின்னு கேள்வி எனக்குள்ள வரும்பொழுது, அதை ஆழமா யோசிச்சு பார்க்கும் பொழுதுதான் எனக்கு நிறைய விஷயங்கள் பழகும். அப்போ இந்த புத்தகத்துல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சொல்ல முடியும்? எஸ்தர் புத்தகத்தை நீங்க படிக்கும் பொழுது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா, what would be 2 things that comes to your mind? What do we learn from Esther's faith and courage? எஸ்தருடைய விசுவாசத்திலும் தைரியத்தை குறித்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க? இந்த கேள்வி நீங்க உங்களுக்குள்ளே கேட்கணும். ஏன்னா இதனுடைய சாராம்சத்தை தான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறோம். இந்த அம்சத்தை நான் என்ன கத்துக்கிட்டேன், இந்த ஒரு எஸ்தருடைய புத்தகத்தை நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, எஸ்தருடைய ஹியூமிலிட்டி, தாழ்மை உள்ள இருதயம், கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை பார்க்க முடியுது, தைரியத்தோட பேசக்கூடிய ஒரு விஷயத்தை என்னால பார்க்க முடியும். ஸோ ஓகே, இப்போ இந்த டயத்துல நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் வந்து யூதர்களுக்கும் கிங் பிரைம் மினிஸ்டரா இருந்த ஹேமன் இருக்கிறார்ல, அந்த கிங் ஜெரக்ஸ் கீழே அசிஸ்டடா இருந்த ஹேமனுக்கும் ஏன் அந்த ஒரு எனிமிட்டி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு பேர் தான் நான் உச்சரிச்சேன், ஆககாய்ட். ஓகேங்களா? ஆககாய்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹேமன் வாஸ் த ஹை அபிஷியல் கிங் ஜெரக்ஸஸ் கோர்ட், டிசெண்டன்ஸ் ஆஃப் ஆகாக் தி அமலகாய்ட்ஸ். அமலேக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எந்த இடத்துல முதலா கொடுத்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஜட்ஜஸ்ல கொடுத்திருக்காரு. ஓகே,
குட். அதுக்கு முன்பாக ஜெனசிஸ்ல கொடுத்திருக்கிறாரு. ஓகே, குட். வேற எந்த நிகழ்வுல ஜெனசிஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அமலேக்கர்கள். ஓகே, ஆபிரஹாமுடைய சந்ததிகள். ஓகே ஓகே, ஆபிரஹாம் அவருக்கு அதுக்கப்புறம் வந்த மகன்களுக்கு பிறந்தாருல. ஸோ அதுதான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அமலேக்கர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமலேக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து யாரோடைய கிராண்ட் சன்னா இருக்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐசக்கு 2 குழந்தை பிறகுது. கரெக்டா? முதல் குழந்தை யாரு? ஏசு. கரெக்டா? 2வது குழந்தை யாரு? ஜேக்கப், யாக்கப். கரெக்டா? அப்போ இந்த அமலேக் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் தான் வந்து ஏசுவா இருக்கல, தமிழ் என்ன, ஏசாவுடைய கிராண்ட் சன்னா இருக்கிறவர் தான் அமலேக். இப்ப உங்களுக்கு ஸ்டோரி புரியுதா? அப்போ நம்ம எஸ்தர் புத்தகத்துல பார்த்தோம்னா யூதர்களுக்கும் ஹேமனுக்கான மட்டுமான எலிமிட்டி தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனா அந்த ஹேமன் யாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தோம் அப்படின்னா, இது ஆதி ஆகமத்துல தொடங்கப்பட்ட ஒரு போர். சோ அப்போ கடவுளுக்கு பிடிக்காத சில விஷயங்களை வந்து இந்த அமலேக்கர்கள் பண்றாங்க. அது எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, எக்ஸடஸ் புத்தகம் இருக்குல்ல, தமிழ் என்ன சொல்லுவோம், யாத்திரை ஆகம புத்தகத்துல எகிப்தில இருந்து கானா தேசத்துக்கு மோசஸ் அண்ட் ஜோஷுவா வழிநடத்தப்படும் பொழுது இந்த அமலேக்கர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க யூதர்களை வந்து கொடூரமா சாகடிக்கிறாங்க. அது போய் நேரா அதாவது ஃபேஸ்க்கு ஃபேஸா, ஓகே, முகத்துக்கு முகமா போய் சண்டை போடாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி போயிட்டு வீக்கான மக்கள் இருக்காங்களே அவங்கள வந்து பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கும் ரொம்ப கொடூரமா அவங்கள போய் சாகடிப்பாங்க. அதாவது புருட்டல் டெத்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படியெல்லாம் சாகடிக்க கூடாது அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்களை, அதாவது கடவுளுடைய பிள்ளைகளை அவங்க சாகடிக்கும் பொழுது தேவனுக்கு அது பொறுக்காது. அப்போ அந்த டயத்துலதான் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸோடஸ் சாப்டர் 17 verse 8, யாத்திரை ஆகமம் 17வது அதிகாரத்துல 8வது வசனமும் 9வது வசனமும் வாசிக்கலாம். யாராவது தமிழ்ல ரெடியா இருந்தா வாசிக்கலாம். அப்பொழுது மோசேஸ் யோசுவாவை நோக்கி, நீ நமக்கான மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். ஓகே, இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அமலேக்கர்கள் வந்து ஜோஷுவா சண்டை போறாரு, மோசஸ் என்ன பண்றாரு அப்படின்னா மலை உச்சியில போயிட்டு கோலை நீட்டு வெயிட் பண்றாரு. அண்ட் ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னா, அவர் மண்டிட்டு ஜெபம் பண்றாரு. அவருடைய கரம் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரை போர் நடக்குது. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, காலையில இருந்து சாயங்காலம் வரை யாருடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கோம்? மோசே கரம் உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பெல்லாம் அவருடைய கை கீழே போகுதோ அமலேக்கியர்கள் வந்து யூதர்களை சாகடிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே நேரத்துல எப்பெல்லாம் அவர் கை மேல போகுதோ, இதை பார்த்துட்டு இருந்த ஆரன் என்ன பண்றாரு, ஓடி போய் 2 பேரும் என்ன பண்றாங்க, ஸோ ஹோல்டே. இங்கதான் இந்த போர் முதல்ல அமலேக்கருக்கு எதிராக ஆரம்பிக்கப்படுது. ஸோ அப்போ தேவன், நம்ம தேவனுடைய குணாதிசயம் வந்து அதாவது மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு, அன்பு செய்யக்கூடிய நபரா இருக்கிறாரு. ஆனா என்னைக்கு அந்த மக்கள் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எதிராக கரம் ஓக்கப்படுதோ, அப்போ God will not be silent. இதுதான் நீங்களும் நானும் ஆழமா உணர வேண்டும். நம்ம கடவுளுடைய விசுவாசத்துல தேவன் தான் நான் என்னுடைய உண்மையான தேவன், He is the only God I worship அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்ம வாழ்க்கையை நம்ம அறிக்கையிட்டு நம்ம வாழ்க்கையை வழிநடத்தும் பொழுது நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் அந்த ஆதியாமத்துல கொடுக்கப்பட்ட அந்த ப்ராமிஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. உன்னையும் உன் சந்ததியும் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னையும் உன் சந்ததியும் நான் அவ்வளவு அருமையா பார்த்துக்கணும் கொடுக்கப்பட்ட ப்ராமிஸை till date God is keeping it us with you and with us. இது எங்க இருந்து இந்த அமெரிக்கர்களுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸோடஸ்ல இருந்து. இதுக்கப்புறம் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தோம் அப்படின்னா, அதே அதிகாரத்துல 14வது வசனம் வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவுகூரும் பொருட்டு நீ
ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஓகே, அப்போ கடவுள் என்ன சொல்றாரு? கடவுளுக்கும் கடவுளுடைய மக்களுக்கும் எதிராக எழுந்த அமலேக்கியர்களை நீங்க என்ன பண்ணுமா? நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்க சொல்றாரு. அது யோசுவாவுடைய காதுல கேட்கும்படியாக வாசிக்கணும் அப்படிங்கிறாரு. அவர் எவ்வளவு தெளிவா கடவுள் ஒரு கட்டளை இருக்கிறார் அப்படின்னா, அமலேக்கியர்கள் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த மக்கள் ஒருத்தர் கூட இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுல இருந்து தெளிவா நமக்கு புரிய வருது. அப்போ இந்த ஒரு விஷயத்துல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, why did God was so against him அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக பண்ண சில விஷயங்கள், அதை இவ்வளவு தூரம் துல்லியமா நோட்ல எழுதி வை, புக்ல எழுதி வை, அது யோசுவா காலத்து காலில் கேட்கும்படியாக செய்ய வை. அண்ட் he gives under this heaven, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த உலகத்துல அவர்கள் ஒருத்தர் கூட வாழக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கட்டளைகிறார். ஆனா இதுல சேட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமலேக்கர்களுடைய குணாதிசயம் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு இடத்துல எங்கேயும் தங்க மாட்டாங்க. அவங்க ஊர் ஊரா சுத்தக்கூடியவங்க, நாடோடிகளா இருக்கக்கூடியவங்க. அதனால அவங்களோட கூட எங்க இருக்கிறாங்க, எப்படி ஸ்கேட்டர் ஆகுன்னு தெரியாது. அவங்களுடைய நேச்சரே பார்த்தோம் அப்படின்னா அவங்க நாடோடிகள், ஊரா இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஊர்ல இருக்காங்க, இன்னொரு ஊர்ல இருக்க போறாங்க. ஸோ அந்த மாதிரி அங்க இருக்கும்பொழுது ஒரு குடும்பம் இங்க இருக்குன்னா இன்னொரு குடும்பம் பிரிஞ்சு போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பின்னணியில தான் இருக்காங்க. அதனால அந்த காலகட்டத்தால யோசுவானால அது என்ன பண்ணப்படல, சாகடிக்க முடியல. அப்ப அதுக்குதான் தேவன் 16வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு பார்த்தோம் அப்படின்னா, against the Amalekites from generation to generation. So the Lord will be at war. தேவன் அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பாரு. அது ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அது என்ன சொல்லப்படுது? தலைமுறையாக அவர்களுக்கு எதிராக நான் போரிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுதான் இங்க பார்க்க முடியும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலா கிங் சவுல் அரசவையில அமர்றாரு. சோ அந்த டயத்துல கடவுள் அவர் அரசரா நியமிக்கிறாரு. சாமுவேல் மூலமா போய் பேசுறாரு. அண்ட் முதலா சாமுவேல் கிங் சவுல்ட்ட போய் பேசுறாரு. இது யாரு சொன்னது? தேவன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கிங் சவுல்ட்ட சாமுவேல் போய் கொடுத்த முதல் கட்டளை என்னவா? முதல் சாமுவேல்ல 15வது அதிகாரத்துல 2, 3 வாசிச்சோம் அப்படின்னா அதுல என்ன சொல்லப்படுது? கேன் எனிவன் ரீட்? 2வது வசனமும் 3வது வசனமும். 1 சாமுவேல் அதிகாரம் 15 வசனம் 2, 3. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறிப்பு செய்கையை மனதிலே வைத்திருந்தார். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மணங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷனையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடப்படுவார் என்று சொன்னேன். ஓகே, சோ அப்போ தேவன் சாமுவேல் மூலமா சவுலுக்கு கொடுத்த முதல் கட்டளை என்னது? அமலேக்கர்களை சாகடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சாட் பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, he took Agag king of Amalekites alive. அமலேக்கியருடைய அரசன் ஆகாக். அந்த ஆகாக் என்ன பண்றாரு? சாகடிக்க கடவுள் கட்டளை கொடுத்தது கீழ்ப்படியாம, கடவுளுக்கு கீழ்ப்படியாம, கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை கீழ்ப்படியாம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அரசனை உயிரோட கூட்டிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஆடு மாடுகள், நல்ல ஆடு மாடுகள் கொடுத்த கன்றுக்குட்டிகள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? எடுத்துட்டு வந்துறாரு. இது கடவுளுக்கு எப்படி இருக்கும்? நான் உன்னை ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா உனக்கு நான் அரசனா ஒரு பதவி கொடுத்திருக்கேன். கொடுத்த முதல் கட்டளை இதுதான், நீ போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு உன் கைக்கு முன்னாடி இருந்த ஒரு நபரை நீ சாகடிக்காம வர்ற. அதனுடைய விளைவுகள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, God becomes so angry with
சவுல். அண்ட் சவுலோட வாழ்க்கை நமக்கு தெரியும். சவுல் எப்படி இறந்தாரு? பிலிஸ்தீனர் கூட சண்டை போடும் பொழுது கத்தி வச்சு சாகடிக்கிறாங்க. அதே இடத்துல யாரும் சாகுறா? அவருடைய பையனும் சேர்ந்து சாகுறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் when we disobey God. கடவுள் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த அதிகாரத்துக்கு விரோதமாக நம்ம கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது God is not happy with us. கடவுள் வந்து ஒரு சந்தோஷப்பட மாட்டார். ஸோ அதனுடைய விளைவு தான் என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஆகாக் சாகடிக்கப்படுறாரு. ஆனா சேட் பார்ட் என்ன அப்படின்னா, ஆகாவுக்கு பிறந்த சந்ததிகள்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துலயும் அமலேக்கர்கள் சாகல. அப்போ அந்த இடத்துல யார் அரசனா மாறுறாரு? கிங் ஆகாக் அரசனா மாறுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய சந்ததிகள் அந்த அமலேக்கியர்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா கடவுள் திட்டமிட்டபடி அமலேக்கர்கள் சாகடிக்கல. ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, இட் கேரிஸ் ஃபார்வர்ட். இங்க அட்டவணையில பார்த்தோம் அப்படின்னா, அமலேக்கர்களை சாகடிக்கணும் ஃபர்ஸ்ட் எங்க இந்த கடவுள் சொல்றாரு? 1446 BC-ல கடவுள் சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? மோசேஸ்க்கும் ஜோஷுவாவுக்கும் சொல்றாரு. ஆனா அதை மறுபடியும் 400 ஆண்டுகள் ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் 500 இயர்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சவுல் அண்ட் சாமுவேல் கட்டத்துல சாகடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அதுவும் முழுமையா நிறைவேறப்படலை. அண்ட் ஃபைனலா எங்க நடக்குது? அமலேக்கியர்கள் 473வது ஆண்டுல எஸ்தர் அண்ட் மோர்டெகாய் தலைமையில அவர்கள் சாகடிக்கப்படுறாங்க. அப்போ அது எனிமிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடவுளுக்கு விரோதமான இருக்கக்கூடிய நபர்களை கடவுள் எவ்வளவு தூரம் வந்து வெறுக்கிறாரு. அண்ட் அவர்களை சாகடிக்கிறதுக்காக என்னென்ன திட்டம்லாம் தீட்டுறாரு. அண்ட் சவுல் வந்து இதுல பார்த்தோம் அப்படின்னா, சேட் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்து கீழ்ப்படியாமையே பார்க்கிறோம். அண்ட் பைபிள்ல இன்னும் ஆழமா வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பைபிள்லயே 2 பேர் தான் வந்து அவங்களுக்காக சிலை கட்டினாங்களாம். அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே சிலை கட்டினாங்களாம். அது யாருன்னு தெரியுமா? யூதர்கள். ஒண்ணு வந்து சவுல் வந்து உயிரோடு இருக்கும் பொழுதே அவருக்கு ஒரு சிலையை நியமிக்கிறார். இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா, தாவீதோட மூத்த பையன் அப்சலோம். பைபிள் வாசிச்சு பார்த்தோம்னா இங்க 2 பேர் தான். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா, கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசன் கடவுளுடைய காரியத்தை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறத விட்டுட்டு தன்னை முன்னிறுத்தி எனக்கு தான் நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ப அங்க தேவனை மறுதளித்து விட்டு அவர் முன்னிறுத்தப்படுறார். ஸோ இதுதான் கடவுள் வந்து வெறுக்கிறார். ஸோ இந்த ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ்னால மறுபடியும் யூதருடைய சந்ததிகள் வந்து சாகடிக்கிற அளவுக்கு இந்த சூழ்நிலை மாறுது. பட் அவர் God is so powerful and he loves us so much and he used Esther and Mordecai in the year after 500 years அப்புறம் மறுபடியும் கடவுள் என்ன பண்றாரு? அவர் திட்டமிட்டதை நிறைவேற்றுறார். ஸோ திஸ் இஸ் வாட் our God. ஸோ அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம இன்னைக்கு வழிபட்டு கொண்டிருக்கோம். ஸோ என்ன ஒரு விஷயத்த நீங்க ஆழமா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the consequences of past disobedience can affect future generation. கடந்த கால கீழ்ப்படியாமை வருங்காலம் எதிர்காலத்துல இருக்கக்கூடிய தலைமுறைகளை பாதிக்கலாம். அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அப்போ நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் ஸ்டார்டிங்ல, கரெக்டா? ஒருவேளை உங்களுக்கு ஒரு விஷயத்த மாத்தி அமைக்கணும்னா நீங்க இப்ப என்ன பண்ணணும்? நீங்க செஞ்ச ஒரு விஷயத்த மாத்தி அமைக்கணும். ஸோ அப்படி ஒரு விஷயம், நான் கீழ்ப்படியாம இருந்த ஒரு விஷயத்த நீங்க மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் என்ன நடக்குதோ, உங்களுடைய சந்ததிகள் என்ன பண்ண போறாங்க? அப்போ the God says it ends with you. இன்னைக்கு கடவுள் உங்களை இந்த ஒரு சேர்ல, இந்த ஒரு இடத்துல, இந்த ஒரு ஆசீர்வாதத்துல உங்களை அமைச்சிருக்காரு அப்படின்னா, it should end with you. உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய எல்லா கட்டுகளுமே, எல்லா விஷயங்களுமே கடவுள் உங்களுடைய விசுவாசத்தினால, உங்களுடைய கீழ்ப்படிதல்ல, உங்களுடைய தைரியத்துல, உங்களுடைய விசுவாசத்துல it ends with you. அப்போ this is a very important message that I wanted to register in your mind. நீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய சரியான முடிவுகள் அது உங்களுடைய மட்டுமே நிக்க போறது கிடையாது, அது உங்க சந்ததிகளுக்கும் பாஸ் பண்ணப்படும். அதுதான் பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா, தாவீது இறப்பதற்கு முன்பாக சாலமோன்ட்ட ஒப்படைக்கிறார். நீ உனக்கு இவ்வளவு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்க,
ஆனா அதே நேரத்துல உனக்கு எதிரா என்னுடைய எளிமையும் என்ன பண்ணியிருக்கேன், சம்பாரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல்கிட்ட சொல்லுவார், சாரி சாலமன்கிட்ட சொல்லுவார். இப்ப சாலமனுக்கு கொடுத்த முதல் கட்டளை என்னன்னு பார்த்தோம்னா, அமலேக்கரை சாகடிக்கணும், அங்க இருக்கக்கூடிய எளிமையெல்லாம் சாகடிச்சதுக்கு அப்புறம் தான் கடவுளுக்காக தேவனுக்காக ஆலயம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அப்ப யார் தேவனுக்காக ஆலயம் கட்டினது? எருசலேம்ல சாலமன் கட்டவர். அப்போ இந்த ப்ராமிஸ் எப்ப நடக்குதுன்னா, தன்னுடைய எதிரிகளை அழித்ததுக்கு அப்புறம் தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் தொடங்கப்படுது. இதுதான் இன்னைக்கு எஸ்தருடைய காலகட்டத்திலையும் பார்க்க முடியுது. இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய காலகட்டத்திலையும் பார்க்க முடியுது. இன்னைக்கு நமக்கு எதிராக எழுப்பக்கூடிய சாபங்கள், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கீழ்ப்படியாமல் இருக்கட்டும், குணாதேசியமா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன கீழ்ப்படியாம நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள், தாழ்மையா இல்லாம நம்ம கடவுளுக்கு விரோதமா செய்யக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம புறம் தள்ளிவிட்டு உண்மையான தேவனை உண்மையாய் வழிபடும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படிந்து வழிபடும் பொழுது, நம்ம மட்டும் இல்ல நம்மளுடைய சந்ததிகளும் ஆழமாய் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. So this is one thing that I wanted to live it here. So this is small comparison. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட நபரா நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது ரிவீல் பண்றதுக்கான ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன். இதுல என்னன்னு பார்த்தோம்னா, சவுல் வந்து கீழ்ப்படியில, தைரியமா இல்ல, ஹம்பிளா இல்ல. அதனால அவர் என்ன பண்ணாரு? He fell down. Correct? He was put down. He died in the war. கரெக்டா? ஏன் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய வேல்யூ, அவர் என்ன தன்மையில வாழ்ந்து வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுயநலம் அதிகமா இருந்தது, பெருமை அதிகமா இருந்தது. கடவுளை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலா மனிதர்கள் என்னை குறிச்சு என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா அதே கட்டத்துல எஸ்தர் என்ன பண்றா? கடவுளுக்கு கீழ்படுகிறா, தைரியமா இருக்கிறா, ஹியூமிலிட்டியா இருக்கிறா. அவங்க மக்கள் மேல அன்பு செய்யக்கூடிய யூதர்கள், என்னுடைய குலத்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ரொம்ப கரிசனை காட்டக்கூடிய நபரா இருக்கா. அந்த இடத்துல நான் அழிந்தாலும் பரவாயில்லை. அதுதான் we are able to see the selflessness அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் ரொம்ப ரொம்ப அவசியம். So what I request you to analyze in your life, இப்ப நீங்க உங்களையே நீங்க பரிசோதிச்சு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை சார்ந்து இருக்குதா, இல்ல மற்றவர்களை செல்ஃப்லெஸ்ஸா இருக்கா? இன்னைக்கு நான் காலையில எந்திரிக்கிற ஜெபம் பண்றேன் அப்படின்னா எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா நான் ஜெபம் பண்றதுனால என்னுடைய சந்ததிகள், என்னை சார்ந்து வாழக்கூடிய மக்கள், நாம் வேதாகம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபரா இருக்கட்டும், என்னை பக்கத்துல இருந்து முடியாதவங்களா இருக்கட்டும், அவங்களை பார்த்துட்டு எல்லாமே இந்த ஒரு குணாதிசயம் தான் நம்ம லைஃப்ல ஸ்டார்ட் ஆகுது. அது எஸ்தரோட லைஃப்ல இருந்தது. The same thing we are able to see in Jesus. இயேசு செல்ஃப்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் was willing to die. அந்த நேச்சர் யார்கிட்ட இருந்து வருதுன்னா நம்மளுடைய தேவன்கிட்ட இருந்து வருது. அதுதான் அவர் என்ன பண்றாரு? நம்ம ஒரே பேரை நம்ம மகனை நம்ம உலகத்துக்கு அனுப்பிச்சு உங்களுடைய பாவத்திற்காகவும் நம்ம எல்லோருடைய பாவத்திற்காகவும் என்ன பண்றாரு? சிலுவையில அறையப்படுறாரு. அது ஒரு அதிகாரத்துல பார்க்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 19 it says, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிலாகப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டோம். மீதி கரெக்ட். அன்னைக்கு ஆதாம் ஏவாள் காலகட்டத்துல அவங்க கீழ்ப்படியாம இல்லாததுனால இன்னைக்கு இயேசு அப்படிங்கிற ஒருத்தர் நமக்காக, நம்மளுடைய பாவத்திற்காக வந்தார். அவர் அது கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். எஸ்தர் எப்படி அன்னைக்கு அந்த ஹேமன் சாகடிச்சாரோ, அதே போல இயேசு இந்த காலகட்டத்திலே உங்களுடைய பாவத்தையும் நம்மளுடைய எல்லாருடைய பாவத்தையும் முற்றுகிறார். ஓகேங்களா? அதே போல எஸ்தருடைய இன்னொரு குணாதிசயம் என்னன்னு பார்த்தோம், தைரியம். ஓகேங்களா? அந்த தைரியம் இயேசுவிடத்தை எங்க பார்க்க முடியுது அப்படின்னா, அவருடைய லைஃபே சாகடிக்கிற அளவுக்கு தன்னைத்தானே இழப்பதற்கு அவர் என்ன பண்றாருன்னா, he sacrifices his life. அதான் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 8ல பார்க்க முடியுது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ் படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். The question is, the two quality of Jesus is selflessness and you want to sacrifice his life. இன்னைக்கு நாம நம்ம வாழ்க்கையை குறிச்சு உங்களை மையப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா, இல்ல எஸ்தரை போல இயேசுவை போல
மற்றவர்களை சார்ந்து, மற்றவர்களை மையப்படுத்தி, தேவனுடைய பிள்ளைகளையும் மையப்படுத்தி நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா? I think when we ask this question, I feel so ashamed in many areas of my life. That there are times that I get angry, there are times that I become so prideful, there are times that I become so vulnerable doing my own desire. என்னுடைய ஆசைகளை செய்யறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறது தவிர கடவுளையும் கடவுளை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்காக சில விஷயங்கள் செய்யப்படும் பொழுது நான் பின்வாங்கக்கூடிய ஒரு நபராக நான் என் வாழ்க்கையில பார்க்கிறேன். So what I wanted to request you, brothers and sisters, as you partake in the communion, just take a minute and look into your own heart. Do you have the quality of Jesus? Do you have the quality of Esther? Do you have quality like being humble, being obedient, being so strong and courageous to do what you are called for? So with that attitude, let us participate in the communion. The bread represents the body of Christ. The wine represents the blood of Christ. As we partake, let us remember what Jesus has done on the cross, sacrificing his life and dying on the cross, shedding his blood. And I think that is the reason today we are able to remember his love. So let us partake with that attitude. Let us bow down and pray for the communion. அப்பா பிதாவே சுவாமி, ஏதோ